Hi friends, welcome to my channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வாட்ஸ்அப்ல லாஸ்ட் சீனை ஹைட் பண்றது எப்படின்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் சீன்னா என்னன்னு பார்க்கலாம். வாட்ஸ்அப்ல நீங்க கடைசியா எப்ப வந்துட்டு போனீங்கங்கிறது உங்க கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஒரு சின்ன செட்டிங்ஸ் மூலமா யாரெல்லாம் உங்க லாஸ்ட் சீனை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க பார்க்காதபடி ஹைட் பண்ணி வைக்க முடியும். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. அதோட ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல டாப் ரைட் சைட்ல இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் செட்டிங்ஸை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜ்ல செகண்ட் இருக்கக்கூடிய பிரைவசி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜ்ல லாஸ்ட் சீன் அண்ட் ஆன்லைன் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா ஹூ கேன் see my லாஸ்ட் சீனுக்கு கீழே everyone, மை கான்டாக்ட் எக்ஸப்ட் நோபடின்னு 4 ஆப்ஷன் இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிற everyone செலக்ட் பண்ணா உங்க கான்டாக்ட்ல இருக்கிறவங்க இல்லாதவங்கன்னு யார் வேணும்னாலும் உங்க வாட்ஸ்அப் லாஸ்ட் சீனை பார்க்கலாம். நெக்ஸ்ட் மை கான்டாக்ட செலக்ட் பண்ணா உங்க கான்டாக்ட்ல இருக்கிறவங்க மட்டும்தான் உங்க லாஸ்ட் சீனை பார்க்க முடியும். நெக்ஸ்ட் நோபடியை செலக்ட் பண்ணா யாருமே உங்க லாஸ்ட் சீனை பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் மை கான்டாக்ட் எக்ஸப்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்கன்னா இதே மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல உங்க வாட்ஸ்அப் கான்டாக்ட் எல்லாமே ஷோ ஆகும். இதுல யாரெல்லாம் உங்க லாஸ்ட் சீனை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள மட்டும் செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ண அப்புறமா ஓகே கொடுத்துக்கலாம். உங்க லாஸ்ட் சீன் அவங்களுக்கு மட்டும் ஹைட் ஆகிரும். நெக்ஸ்ட் ஹைட்ல இருக்கிறவங்கள ரிமூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா திரும்ப மை கான்டாக்ட் எக்ஸப்ட கிளிக் பண்ணி செலக்ட் பண்ண இந்த கான்டாக்ட் எல்லாமே அன்செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தா போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.